பொதுவாவே கடக லக்னத்துக்கு அடுத்தவங்களை பார்த்த உடனே இரக்கம் என்ன பண்ணும், அப்படியே ஊறி வரும். அது ஆண் பெண்லாம் வித்தியாசம் இல்ல. கடக லக்ன ஆண்கள்ட்ட நீங்க போய் பாருங்களேன், அவங்க ஒரு தாய்மை குணம் அவங்க கிட்ட இருக்கும். பொதுவா ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க சகிக்காது அவங்களுக்கு, மனசு கரையும். இந்த மனசு கரையும்னு அனுபவிச்சிருக்கீங்களா? மனசு கரைஞ்சதை யாராவது ஒருத்தவங்க அனுபவிச்சிருக்கணும். அது இரக்கத்தின் பால் வரக்கூடிய ஒரு தன்மை. அது கடகளுக்கு அது பெரும்பாலும் பெண்களை அனுபவிப்பார். தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது, தன்னுடைய குழந்தையை கொஞ்சும் போது, தன்னுடைய குழந்தையை வாஞ்சையாக அணைக்கும் போது மனசு கரையும். அது பெண்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய அது வரப்பிரசாதம். ஆண்கள் அதை அனுபவிப்பார்களா? ரொம்ப ரேர் தான். ஆனா நீங்க முயற்சி செஞ்சு அனுபவிச்சிடலாம். நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன். அந்த மனசு கரைகிறத கண்மூடி அனுபவிச்சிருக்கிறேன். கடக ஆண்களுக்கு இயல்பாகவே இந்த வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். காமராஜர் கடக லக்னம், புரியுதா? வயலுக்கு போறாரு, சுற்றுப்பயணம் போறாரு. என்னத்தா ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னத்தா இந்த வருஷம் விவசாயம் எப்படி வரும்? நல்லா வந்துருங்கய்யா, விளைச்சலம் நல்லா வந்துருங்கய்யா. அப்படிங்கும் போது 2 வயலு என்ன பண்றாங்க, சகதியில விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த பையல பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலையா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா, ஏன் இங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க? சோறு யாரியா போடுறது, சோறு யாரியா போடுறதுன்னு கேட்க. உடனே அடுத்த நிமிஷம் இவருக்கு அப்படியே கரையுது மனசு. ஐயோ, சோறு இல்லாதனால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? உடனே கரையுது. இதை காமராஜருடைய மனசுன்றது. கரைஞ்ச உடனே சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறியான்றாரு. எவனுமே யோசிக்க மாட்டான், பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு தானே, சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறியா? ஐயா தங்கமா அனுப்புறையா, போ. அடுத்த நாள் வேறாரு ஐஏஎஸ் அப்புறம் கூப்பிடுறாரு. என்ன பண்ணியே தெரியாது, அடுத்த மாசத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல சோறு போடணும், மத்தியானம் சோறு, மதிய உணவு போடணும்ன்றாரு. ஐயா இதென்ன பைத்தியகாரத்தனமா இருக்குன்ற ஐஏஎஸ். பைத்தியகாரத்தனமா இருக்கு, படிக்க போற பயில பத்தியில நீங்க சோறு போடணும்னா அது என்ன சமையல் கூடமா, பள்ளிக்கூடம் இல்லையா? நீங்க இப்படி சொல்லலாமா? நான் சொல்றதை செய்ய. அப்புறமா என்ன பண்றான், இதை தடுத்து நிறுத்தணும்னு காசு இல்ல, இது மத்திய அரசாங்கம் இதுக்கு அனுமதிக்காது, திட்டம் நம்ம போட முடியாது, அதை செய்ய முடியாது. இங்க வாருங்கண்ணே, நீங்க போடுங்க. காமராஜர்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, திட்டத்தை போட்டுட்டு தான் காசு தேடுவார். காசு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டம் போட மாட்டார். திட்டத்தை போடு, காசு இல்லையா நான் பிச்சை எடுத்து காசு கொண்டு வரேன், போடு, மத்திய அரசாங்கம் தானே நான் அனுமதி வாங்கிக்கிறேன், போடுன்ட்டார். போட்டு அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சு இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பிறகுதான் எல்லா குழந்தைகளும் வயல்ல குழந்தைங்க பூரா எங்க வந்துச்சு, ஸ்கூலுக்கு வந்துச்சு. இந்த கருணை உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மனசு கரைஞ்சு ஒரு காரியத்தை செய்யற பாத்தீங்களா, இது கடகலக்கணக்கே உரித்தானது, இது வேற யாருக்கும் வராது. அது தாய்க்கு தாயின்ற குவாலிட்டி. சோறு யாரு போடுவா? அப்ப இந்த குவாலிட்டி யார்கிட்ட இருந்து வருது? அடுத்து வர்ற ஆளு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாரும் போட்டாக வேண்டிய கட்டாயம். அது கலைஞர் அரசாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அரசாக இருக்கட்டும், அதை மேம்படுத்தினாங்க. அவரு மதிய உணவு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு, இவர் முட்டை கொடுத்தாரு, அடுத்து யூனிஃபார்ம், அது இது மேன்மை. அப்ப மூல இது உங்களுக்கு அந்த தாய்மை குணம்ன்றது கடகலக்கணத்துல இருந்து வந்து. இந்த கடகலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய இயல்பு ரொம்ப அற்புதமான இயல்பு. ஆனா என்ன பிரச்சனை வரும்னா, கடகலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த தாய்மை உள்ளத்தோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவான், இயல்பா கடகலக்கணத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். சுயநலமாக இருப்பதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஈஸியா சுயநலத்துக்கு ஆட்பட்டு விடுவோம் கடகலக்கணத்தை. கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா, அதாவது கத்தி மீதி நடப்பது போலதான் கடகலக்கணம். அந்த கத்தி மீது நடந்துகிட்டே போனோம், கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா சுயநலத்துக்கு போயிடும். மதில் மேல் பூனை. ஏன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன், 4ஆம் அதிபதி சுக்கிரன், இவர்கள் இருவரும் பாதகாதிபதிகள். இப்ப கொடுமை என்ன தெரியுமா, கடக லக்னத்துக்கு தாய்மை உள்ளம் கொண்ட அந்த லக்னத்திற்கு தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் பெருசா கிடைக்காது. தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் பெருசா கிடைக்காது. என்ன காரணம்னா, 4ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியாக மாறிவிடுகிறார். நான் சொல்றது இப்ப
ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கிடையாது. இப்ப சமீப காலமாக ஒரு 40-50 ஆண்டுகள்ல நீங்க கவனிச்சு பார்த்தோம்னா கடகலக்கண ஆண்கள், கடகலக்கண பெண்கள் எல்லாருமே தாயாரோடு பிணக்கு, தாயாரோடு பிரச்சனை, தாயாரோடு சண்டை, தாயாரோடு சச்சரவு, அம்மாவோட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இவர்கள் 11ஆம் அதிபதி, இவர்கள் ஆசையை வெளிப்படுத்த தாய் மறுக்க அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஏன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி என்பது போல எங்க மேஷ லக்னத்துக்கு சொன்னனோ அதே இங்க தாய்மை குணத்தோடு இருக்கக்கூடிய நீ சுக்கிரன் பின்னாடி போலாமா? அதான் பிரச்சனை. இப்ப புரியுதா? தாய்மை குணத்தோடு இருக்க வேண்டிய நீ சுக்கிரன் பின்னாடி போலாமா? நீ அடுத்த உயிர்களுக்கான துடி துடிக்கக்கூடியவள், மனம் கரையக்கூடியவன். நீ சுக்கிரன் பின்னாடி போனா இயற்கைக்கு மாறாக போகிறாய் என்ற காரணத்தினால் விதி தண்டிக்கும். ஆனா சுக்கிரன் வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான், போயிடக்கூடாது. சரியா? ஆனா நம்ம வேற வழி இல்ல, போயிடுவோம். ஆசை வெட்க முடியாது, பின்னால அடி வாங்கிட்டு அப்படின்னு. பெரும்பாலும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் தோல்வி அடைகிறார்கள் என்றால் அவருடைய ஆசையின் காரணமாகத்தான் தோல்வி அடைகிறார்கள், வேறு காரணமே கிடையாது. பெரும்பாலும் வெற்றி அடைகிறார்கள் என்றால் கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் தாய்மை உள்ளத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் வெற்றி அடைகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஆளு கடக லக்ன ஆளு ஏபிஜே அப்துல் கலாம். எப்படி அப்துல் கலாம் கடக லக்னம், என்ன மனுஷன் அவரு. ஒரு ஒரு வாழ்க்கையில எதிரியே இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறார்னா யாரு? அவர் கலாம் தான். அப்துல் கலாம் மாதிரி ஒரு எதிரி இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுக்கு எதிரி இருக்கும், எனக்கு எதிரி இருக்கும், ஆனால் எதிரியே இல்லாத ஒரு மனிதன் யாரு பார்த்தா அப்துல் கலாம். காரணம் என்னன்னா அவருக்கு சுயநலம் என்பது சுத்தமாய் கிடையாது. தாய்மை உள்ளம் என்பது இயல்பாகவே இருக்கும் அவருக்கு. இஸ்லாமியராக பிறந்து அசைவம் சாப்பிடுங்கிற ஒரு மனிதராக வளர்ந்தார், பார்த்தோம்ல. அப்ப தாய்மை குணம் என்பது இயல்பாகவே அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இவ்வளவு வெயிட்டா போட்டு போறாங்களே, கால் செயற்கை கால் இல்லையா, அது ஏற்கனவே கால் இல்ல, கஷ்டப்படுறாங்க. ஆனா அது இவ்வளவு வெயிட்டா இருக்கே அப்படின்னு கஷ்டப்பட்டு யோசிச்சு 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 வெயிட்லெஸ்ஸா ஒண்ணு தயார் பண்ணணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி தயார்படுத்தி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறாரு. அவருக்கு என்ன, கால் இல்லாதவன் எப்படி நடந்தா நமக்கு என்ன, போலாம்ல. இதுதான் கடக லக்னம். அப்ப கடக லக்னம் என்பது சுக்கிரன் பின்னால் போகாமல் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றிவிடும். சொல்றேன் இல்லையா, கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். கடக லக்னம் வெற்றி பெறக்கூடிய, ஏன்னா எப்பொழுதுமே ஒளி கிரகங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஒளினாலே கண்ணுக்கு தெரியல. நிலவை பாக்குறோம், நட்சத்திரத்தை பாக்குறோம், சூரியனை பாக்குறோம், எல்லார் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அப்ப அங்க எது, நிலாவை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா அங்க இருக்கிற மேடு பள்ளம்லாம் தெரியும், தெரியுதா? அப்ப கடக லக்னமாகிய நீங்கள் உங்களை உத்து பார்த்தால் உங்களுடைய கரைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிய துவங்கும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உத்து பார்த்தாலும் கரை தெரியாதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். பா, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கடக லக்னத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அப்ப 5 குடையவர் யாரு? கடக லக்னத்துக்கு செவ்வாய். அநியாயத்துக்கு உதவி செய்வாருங்க. கலைஞர் கடக லக்னம். மாற்றுத்திறனாளிகள் மீது அவ்வளவு பிரியம், தாழ்த்தப்பட்டவர்கள் மீது அவ்வளவு பிரியம், திருநங்கைகள் மீது அவ்வளவு பிரியம். கடக லக்னம். அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம்னா செவ்வாய் தான். கண்ண மூடிட்டு ஹெல்ப் பண்ணுவார் கடக லக்னத்துக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. நீங்க உழைக்க துவங்கி விட்டீர்கள் என்றால் செவ்வாயை உன்னுடைய உதவியை எவனும் கெடுக்க முடியாது. அள்ளி அள்ளி தருவார். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தருவார். ஆள் பலமா கொடு, அதிகார பலமா தரேன், புகழா வேணும், காசா தரேன், அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் கடக லக்னத்துக்கு இருக்கிறார் என்றால் செவ்வாய். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உழைக்கணும், ஊருக்கு உழைக்கணும். ஏன்னா ஒளி கிரகங்கள் எதுக்காக படைக்கப்பட்டது? ஒளியை தருவதற்காக படைக்கப்பட்டன. அப்ப கடக லக்னம்ன்றது யாருடைய லக்னம்? ஒளி கிரகமான சந்திரனுடைய லக்னம். அப்ப நீ என்ன செய்யணும்? ஒளியை பிறருக்கு தரணும். அதுதான் கான்செப்ட். நீ ஒளியை நான் பிறருக்கு தர வர்றதுக்கு நீ துவங்கி விட்டால் செவ்வாய் அநியாயத்துக்கு தரும்.
நான் கலைஞரை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போடணும், ரெடி பண்றேன், பேசாம இருங்க. கலைஞர் கடவுளை திட்டவர், ஆனா அநியாயத்துக்கு இந்த கிரகங்கள் அவருக்கு நன்மையை செய்தது. ஜெயலலிதாவுக்கு செய்யல, கலைஞருக்கு அநியாயத்துக்கு நன்மை. இப்படி ஒரு நன்மையை செய்யுமா கிரகம்? ஜோதிடம் தெரியாது, அவரு திட்டுவாரு. ராமரை பத்தி பேசினா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்பாரு, எந்த எதுல இருக்குன்னு கேட்பாரு. அநியாயத்துக்கு பேசக்கூடியவர். ஆனா இந்த கிரகங்கள் அவருக்கு போட்டி போட்டு கொண்டு நன்மையை செய்தன. மரணத்திலும் கூட ஒரு மனுஷனுடைய மரணம் சுட்டி காட்டிடுவான், நல்லவனா கெட்டவனா, அதை ஏமாத்தவே முடியாது, கோள்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் கலைஞருக்கு அநியாயத்துக்கு உதவி செய்தது கடகலக்கணம். அப்ப கடகலக்கணத்தில் வெற்றி பெற்றவர்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். முடிஞ்சவரை பிறரை பற்றி யோசி, அவ்வளவுதான். ஒற்றை வார்த்தை கடகலக்கணம், பிறரை பற்றி யோசி, ஒத்த வார்த்தையில் எழுதிக்கோ. பிறரை பற்றி, மனம் என்பது என்ன? மனதிற்குரியவன் யாரு? சந்திரன் தானே. அப்ப மனதின் மூலமாகத்தானே யோசிக்க போறோம். பிறரை பற்றி யோசி, முடிஞ்சிரு, அப்படியே கடகலக்கணம் ஜெயிச்சிடும், அவ்வளவுதான், சிம்பிள். கோயில் கோயிலா ஏறி இறங்க வேண்டியது இல்ல. கலைஞர் எப்படி ஜெயிச்சாரு புரியுதா? தாழ்த்தப்பட்டவர்களை பூரா தூக்கி விட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியாது, அவன் பெரிய கலைஞருக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தது, கலைஞருக்கு பின்னால் எப்படி இருந்தது. இப்பவும் ஜாதி சண்டை நடக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமையில யாரும் அதிகாரத்தை பற்றி பேச முடியாது, தாழ்த்தப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு அதிகாரத்தை அமர்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. காரணம் கலைஞர் தான், மறந்துட முடியாது. காரணம் என்னன்னா, சனி அந்த ஆளுக்கு உச்சம். சனினா தாழ்த்தப்பட்ட கிரகம், சூத்திரன் தானே. சனி சூத்திரன், குரு பிராமணர், ரெண்டு பேரும் அங்க உறவாடுவார்கள். இதத்தான் என்ன பண்ணுவாங்க, பிரம்மகத்தி தோஷம் சொல்லிவிட்டாங்க. குருவும் சனியும் உறவாடினால் பிரம்மகத்தி தோஷம்னா அவர்களுக்கு அற்புதமான ஐஸ்வர்ய யோகத்தை கொடுத்தது அவருடைய ஜாதகத்துல. அப்ப கடவுளை திட்டினாலும் மற்றவர்களை, சாமானியர்களை பற்றி நீங்கள் யோசிக்க துவங்கி விட்டால் கடவுளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கடா. அழகா அத சொன்னாரு, மக்கள் சேவையே மகேசன் சேவை, அவ்வளவுதான். கடவுள் பாக்குறார், நீ என்ன திட்டியா திட்டிக்க, நீ 4 பேருக்கு நல்லது சரியா செஞ்சுட்டு போ, அதை பத்தி கவலையே கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு இதுதான் இயற்கையினுடைய தன்மை, கடகலக்கணத்தினுடைய பண்புகள். மற்றவரை, பிறரை யோசி, பிறரை யோசி, பிறரை நேசி, அவ்வளவுதான், ஜெயிச்சிடலாம். பிறரை நேசி, பிறரை பற்றி யோசி, அவ்வளவுதான். ஆமா, நீங்க யோசிச்சாலே நேசிச்சாலே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. இல்ல, உழைப்புன்றது தானா வந்துடும். 7ஆம் அதிபதி சனிதானே, உழைப்பை கொடுத்துருவாரு உங்களுக்கு, கவலைப்பட வேண்டியது. ஏன்னா நீங்க உட்கார முடியாது. சரலக்கணங்கள் யாருமே உட்கார முடியாதுங்க. சரலக்கணம் எது எது? மேஷ லக்கணம், கடக லக்கணம், துலாம் லக்கணம், மகர லக்கணம். இந்த 4 லக்கணமும் நீங்க எல்லாம் உட்காரவே முடியாது. நீங்க உட்காரணும்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. ஏன்னா அது சரசரன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. அதனால உழைப்பை பற்றி நீங்க கவலைப்பட வேணாம். பிறரை நேசி, பிறரை பற்றி யோசி, அவ்வளவுதான். இந்த தத்துவத்தை மட்டும் உள்ள வாங்கிக்கணும். பிறரை பற்றி யோசிக்க வேண்டும், பிறரை பற்றி நேசிக்க வேண்டும், அவ்வளவுதான். ரைட், போதும் நினைக்கிறேன். செவ்வாய் அற்புதமா ஹெல்ப் பண்ணுவாரு. 6, 9 கூட ஒரு குரு, அவரும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. ஏன்னா கடக லக்கணத்துல உச்சம் இல்லையா, அவரு கடகத்துல உச்சம், குரு அற்புதமா ஹெல்ப் பண்ணுவாரு. 7, 8 கூட ஒரு சனி. ரொம்ப ஆச்சரியமான உண்மை, 8ஆம் அதிபதி சனி தானே, கெடுதல் தானே செய்யணும். உண்மையிலே சனி கெடுதல் செய்ய மாட்டாரு கடக லக்கணத்துக்கு, சரியா? ரொம்ப ஆச்சரியமான உண்மை. நீங்க சரலக்கணம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சனி உதவிக்கு வந்துகிட்டே இருப்பார். கடக லக்கணத்துக்கு கெடுதல்ன்ற ஒரே ஒருத்தன் தாங்க, அவன் யாருன்னா சுக்கிரன் தான், ஆசைக்குரியவன். கடக லக்கணமே ஆசைப்படாதீர்கள், அவ்வளவுதான். ஆசைப்படலைன்னா உங்களுக்கு எதிரியே கிடையாது. அப்துல் கலாம் ஆசைப்படல, எதிரியே கிடையாது, சரியா? அது மாதிரி ஒற்றை வார்த்தையில நாம இந்த லக்னத்தை புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், ஜெயித்து விடலாம், சரியா? ரைட்.